ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகாவிற்கு உட்பட்ட பாரூர், ஓரிக்கோட்டை, சேந்தினி ஆகிய கிராமங்களில் விளை நிலங்களை கையகப்படுத்தி சிப்காட் மற்றும் ஐடி பூங்கா அமைக்க அரசு எடுத்துள்ள முடிவுக்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பை மட்டுமே நம்பியுள்ள தங்களின் பட்டா நிலங்களை பறிப்பது வாழ்வாதாரத்தின் மீதான தாக்குதல் என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். பட்டா நிலங்களை தவிர்த்து அருகில் உள்ள அரசு புறம்போக்கு நிலங்களில் தொழில் பூங்காக்களை அமைக்க வேண்டும் எனவும் அரசு மறுபரிசீலனை செய்யாவிட்டால் தொடர் போராட்டங்களில் ஈடுபட போவதாக விவசாயிகள் எச்சரித்துள்ளனர். எங்களுடைய பொருளாதாரமே விவசாயம் தான். விவசாயத்தை நம்பி தான் எங்க பிள்ளைய எல்லாருமே நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களை யாரும் பட்டாதாரியும் கிடையாது, யாரும் கிடையாது. ஏற்கனவே ஒரு இடத்த வாங்கி கம்பெனி கட்டி எங்க பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்குறோம்னு சொல்லி ஏமாத்தி இன்னைக்கு 3வது கையில போயிருச்சு. இந்த இடத்த சும்மாருங்க, அப்பதான் இந்த இடத்த நாங்க தர முடியாது. எங்களுக்கு அனுமதி இல்லாம எங்களை கேட்காம எங்க சிப்காட் கம்பெனி வர்றதுக்காக இது விவசாயம் நாங்க சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு விவசாயம் தான் முக்கியம், விவசாயம் தான் எங்களுக்கு வேணும். எங்க பிள்ளைகளுக்கு பொருளாதாரமே விவசாயம் தான். நாங்க எக்கார்ந்து கொண்டு எங்களுக்கு விவசாயத்தை தவிர எங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்க கடைசி எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்க விவசாயத்தை நம்பியே நாங்க வாழ்ந்துருவோம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ரெட்டிப்பாளையம், கல்குணம் பகுதிகளில் சம்பா சாகுபடி அறுவடை தீவிரமடைந்துள்ள நிலையில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இன்னும் திறக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை பாலங்களிலும் திடல்களிலும் கொட்டி வைத்து பல நாட்களாக காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கொள்முதல் செய்ய காலதாமதம் ஆவதால் நெல்லின் ஈரப்பதம் குறைந்து எடை குறைப்பு ஏற்படுவதோடு மழையினால் நெல்மணிகள் முளைக்கும் அபாயமும் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். விடியாத ஆட்சியில் அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் மெத்தனமாக செயல்படுவது ஏன் என விவசாயிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். எல்லக்குடி அறுவடை அறுத்து பாலத்தில் எல்லாம் கிடக்குது. இன்னும் இந்த ஆஃபீஸில் இந்த நெல்லை எடுக்க சொல்லுங்க. அப்போ தான் நாங்கள் வாங்கின கணக்கு பதில் சொல்ல முடியும். இல்லைன்னா ரொம்ப நஷ்டங்களாக இருக்கும். தயவு செய்து சீக்கிரம் திறக்க சொல்லுங்க. இந்த வாரம் ஒரு 10,000 ஏக்கர் போல் இருக்கு. இது அறுவடை முடிக்கணும். இது சீக்கிரம் எடுக்கலன்னா எங்களுக்கு நஷ்டடி ஆகும். சென்னை சைதாப்பேட்டையில் தமிழ்நாடு ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர் சங்கம் சார்பில் திமுக அரசை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்ற தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்றாமல் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு ஏமாற்றுவதாக ஆசிரியர்கள் குற்றம் சாட்டினர். இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடு மற்றும் பகுதி நேர ஆசிரியர்களின் பணி நிரந்தரம் போன்ற நீண்டகால கோரிக்கைகளை தொடர்ந்து புறக்கணித்து வரும் விடியாத திமுக அரசுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களும் சேர்ந்து தக்க பதிலடி கொடுப்போம் என சங்க நிர்வாகிகள் எச்சரித்துள்ளனர். பயிர் பாதிப்பிற்கு உரிய இழப்பீடு வழங்காத விடியாத அரசை கண்டித்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். ஓரிவயல், பனைக்குளம் கிராமங்களில் கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக விவசாயம் பாதிக்கப்பட்டது குறித்து பலமுறை புகார் அளித்தும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள வேளாண் துறை பயிர் பாதிப்பை பார்வையிடவும் இல்லை, உரிய இழப்பீடும் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பெருத்த நஷ்டத்தை சந்தித்த விவசாயிகள் கருகிய பயிர்களை கையில் ஏந்தியபடி தங்களை மட்டும் திட்டமிட்டு புறக்கணித்து தீய சக்தி அரசு பாரபட்சம் காட்டுவதாக குற்றம் சாட்டினர். மழை இன்சூரன்ஸ் பண்ணியும் இந்த அக்கிரி ஆஃபீஸர்கள் ஏதோ ஒரு காரணத்தை வச்சு எங்களுக்கு எழுதி வச்சாங்க. அடுத்த வரப்பில் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க, எங்கள் வரப்பு தெற்கு வரப்பு இன்சூரன்ஸ் கொடுக்கல. காரணம் என்னன்னு கேட்டால் இன்சூரன்ஸ் அக்கிரி ஆஃபீஸர்கள் ஏதோ கைவிட்டு பண்ணி கொண்டு அது எங்களுக்கு இதான் விட ஆனந்த 3 வருஷமா ஒரு ஏக்கருக்கு 25,000 செலவழிச்சு தாலின் ஊழ வித்து கூட நாங்கள் செய்து பார்த்த ஒன்றும் வழியில் இன்னும் அறவே விளையில எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி இருப்பதனால எங்களுக்கு ஓரியம் தொடக்க வேளாண்மை கூட்டு வங்கி இருக்கிற கடனையும் எங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்க இந்த அரசாங்கத்தை வேணும்னா கேட்டுக்கொள்வோம். தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செய்யப்பட்ட தவறான அறுவை சிகிச்சையால் இளம்பெண் உயிருக்கு போராடும் நிலை ஏற்பட்டுள்ளது. காட்டம்பட்டி கோவில் கொட்டாயை சேர்ந்த முனியம்மாள் கடந்த டிசம்பர் 10ஆம் தேதி பிரசவத்திற்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் அறுவை சிகிச்சையின் போது நடந்த தவறால் அவருக்கு குடலில் ஓட்டை விழுந்து அப்பகுதி அழுகியதாக கூறப்படுகிறது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ள அவரை காப்பாற்றவும் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அட்மிட் ஆகும்போது எல்லாமே எந்த ரத்தம் நீங்கள் குடல் எல்லாமே செக் பண்ணி தான் எந்த ஒரு பிரச்சனையும் பிபி எல்லாமே செக் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லாதனால தான் ஆப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்கி பண்ணாங்க. ஆனால் இவங்க திருப்பியும் நாங்கள் ரீஅட்மிட் பண்ண முன்னாடி அந்த குடல் அழுகிருச்சு. எப்படி நல்லா இருந்த குடல் தானே எப்படி அழுகும்?
அது வந்து இவங்க பண்ண தவறுனால தான் நடந்துச்சு. குடல் வந்து ஓட்டையாகி அதன் மூலியமா சாப்பிட்ட சாப்பாடுலாம் லீக் அவுட் ஆகி உள்ள வயிறு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகி அதனால வந்த வலி. அதுக்கு வந்து இவங்க வலி நிவாரண ஊசி போட்டு தான் சரி பண்ணாங்க. சரி பண்ணி நீ வீட்டுக்கு போங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களே புதுக்கோட்டை மாவட்டம் ஏகபெருமாநல்லூரில் பருவம் தவறி பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர் நீரில் மூழ்கிய நிலையில் உரிய நிவாரணம் வழங்காத விடியாத அரசை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அறந்தாங்கி சுற்றுப்புற பகுதிகளில் கடந்த வாரம் பருவம் தவறி 3 நாட்களுக்கும் மேலாக பெய்த மழையால் 5000த்திற்கும் மேற்பட்ட ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. ஒரு வாரத்திற்கு மேலாகியும் விடியாத திமுக அரசு பயிர் பாதிப்பு குறித்து நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து பாதிக்கப்பட்ட பயிருடன் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள பகுதிகளில் புகையான் நோய் தாக்குதலால் சம்பா நெற்பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மருதூர், நத்தமேடு, கீரப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள சம்பா நெற்பயிர்களில் புகையான் நோய் தாக்குதல் வேகமாக பரவி வருவதால் நெல் உற்பத்தி பாதிப்பு மற்றும் பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டுள்ளன. இதனால் கடும் வேதனையடைந்துள்ள விவசாயிகள் விடிய அரசின் அதிகாரிகள் புகையான் நோய் தாக்குதல் குறித்து பயிர்களை ஆய்வு செய்ய மறுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே 1.5 ஏக்கர் நெற்பயிர்கள் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் விஷ மருந்து தெளித்து அழித்த சம்பவம் விவசாயிகளிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அலக்கரை கிராமம் அருகிலுள்ள பட்டவர்த்தி பகுதியில் கணபதி என்பவருக்கு சொந்தமான சுமார் 1.5 ஏக்கர் விவசாய நிலத்தில் எரிமருந்து எனப்படும் களை கொல்லியை அடையாளம் தெரியாத நபர்கள் தெளித்துவிட்டு சென்றுள்ளனர். இதனால் கடும் நஷ்டமடைந்துள்ள விவசாயி கணபதி சமூக விரோதிகளின் அட்டகாசத்தால் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளதாக கண்ணீர் விட்டு கதறியுள்ளார். இது வந்து 50 உரம் மூட்டை தூக்கி பிள்ளைங்க பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து உரம் மூட்டை 4 கிலோ மூட்டை தூக்கிட்டு வந்து என்ன கஷ்டப்பட்டு பிள்ளைங்க மாதிரி பயிர் வளர்த்து நாசம் பண்ணிட்டானுங்க பயிரை. தெரியல எனக்கு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகரில் ஆமை வேகத்தில் நடைபெறும் கூடுதல் பேருந்து நிலைய சீரமைப்பு பணிகளால் பயணிகள் ஏமாற்றமடைந்து வருகின்றனர். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 2,25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் பேருந்து நிலையத்தில் சீரமைப்பு பணிகள் தொடங்கிய நிலையில் 6 மாதங்களுக்கு மேலாகியும் விடியாத அரசின் மெத்தனத்தால் ஆமை வேகத்தில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் பொதுமக்களின் வரி பணம் வீணாகி வரும் நிலையில் பணிகளை விரைந்து முடிக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கேருந்து மக்களுக்கு பஸ் வசதி கிடையாது. ட்ராவல்ஸு சென்னை, பெங்களூரு இப்படி வண்டி லாங் வண்டி மட்டும்தான் இங்கே நிற்கி. அவங்க போனான்னா இங்கேருந்து மதுரையிலேருந்து வந்தான்னா 100 ரூபா, இங்கேருந்து பழைய பஸ் ஸ்டாண்டு போனால் 150 ரூபா. அதுவும் போக இங்கே பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டில் எவ்வளோ நெருக்கடி இருக்குது அந்த அரசாங்கத்துக்கு தெரியாமல இன்னி இருக்காங்க. சிஐடி ரிப்போர்ட் இருக்கட்டும், அங்கே நிப்பாட்ட கூட வண்டி இடம் இல்லை. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே அரசு பள்ளி மாணவனை சக மாணவன் தாக்கியதை பெற்றோரிடம் கூறக்கூடாது என ஆசிரியர் மிரட்டியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கழுகப்புலிக்காடு அரசு உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் 9ஆம் வகுப்பு மாணவன் கவிராஜை சக மாணவன் சுகந்தன் தாக்கியது குறித்து அறிவியல் ஆசிரியரிடம் கவிராஜ் முறையிட்டும் அவர் கழிவறையில் வழுக்கி விழுந்துவிட்டதாக பெற்றோரிடம் கூறுமாறு அலட்சியமாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோர் போலீசில் புகார் அளித்துள்ள நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி வருவதாக விமர்சனம் எழுந்துள்ளது.